Edwin vlog guys. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில். ஸோ ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கோம். ஒரு செகண்ட் இருங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு சென்னைக்கு போகலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி வண்டி சர்வீஸ் பண்ணோம்ல. ஸோ இன்றைக்கி ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும். தென் அந்த கோன் செட்டில் சத்தம் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கோன் செட்டில் கோன் செட்டை மாற்றணும். தென் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு. ஸோ இது நாலுத்தையும் நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்னை எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளான். ஒரு 2 வாரம் முன்னாடி தான் நான் இந்த வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இந்த ஊர் செட் ஆகலை. அதனால் நம்ம சென்னைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு சென்னை கிளம்ப போகிறேன். இப்போ இங்கேருந்து என்னோடய ஷாப் இருக்குது. ஸோ என்னோடய ஷாப்புக்கு போயிட்டு அங்கே என்னோடய கசின் ஒருத்தர் இருக்கான். அந்த கசினை கூட்டிகிட்டு நம்ம மெக்கானிக் ஷாப் போய் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். வண்டியெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம வண்டி தெளிவாக இருக்குது. இந்த சின்ன சின்ன வேலை மட்டும்தான். இந்த வெஸ்பா பாருங்களா, சூப்பராக இருக்கும். அந்த பையனோட வண்டி தான் இது. இதுதான் நம்ம கடை. சரி இருங்க, உள்ளே போய் பேசிட்டு வரலாம். கோப்ரோ கைஸ், நாங்கள் செக் பண்ணிட்டோம். ஒரு மெக்கானிக் ஷாப்பில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான பொருட்கள் வாங்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் வராது, பட் வரும். அப்புறம் நம்ம காருக்கு பிரேக் ஷூஸ் அது சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுவும் எவ்வளோ ஆகும்னு கேட்கணும். எதுடா എവിടെ കിട്ടോ? മോട്ടോട്ടോ 7100. $10W40 ആണോ അല്ല $20W40 ഇടാടാ 50 ഇടാ? രണ്ടെണ്ണം ഉണ്ട്, ഏതെടുക്കാം? 10 ആണോ? 20W50 ഇടാ, അതിലേ കൂടിയത്. അപ്പോൾ ഇതെടുക്കാമല്ലേ, ഫ്ലഷ് എല്ലാം ഉള്ളത്? അതെടുത്തോ. ശരി ഗൈസ്, 7100. ശരി, അതെടുക്കാം. പിന്നീട് ഫിൽട്ടർ അത് എത്ര ലിറ്റർ? അത് എത്ര ലിറ്റർ? നമുക്ക് എത്ര ഒഴിക്കണം? മുകളിൽ சரி இருங்க கைஸ், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு. நம்ம இன்ஜின் ஆயிலும் ஏர் ஃபில்ட்ரு
அதெல்லாம் வாங்கியாச்சு. நான் இங்கே ஒரு ஸ்க்ரூ போச்சுனால அந்த ஸ்க்ரூ வாங்கிட்டேன். இப்போ வந்து கோன் செட் மட்டும் அங்கே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் எங்கே வெளியே எங்கேயாச்சும் போய் வாங்கலான்ட்டு. അവിടെ ഈ ചെന്നൈയിലൊക്കെ ഇതൊക്കെ കുറവാടാ. അവിടെ ഇതിന് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് ഒരു ഏരിയ തന്നെ ഉണ്ട്. അപ്പോൾ അവിടെ നമ്മൾ പോയി എടുത്താൽ ഇതിൻ്റെ പകുതി പൈസ അവിടെ കാണത്തുള്ളൂ. ഗൈസ് அந்த கோன் செட்டும் ஃப்ரண்ட் ஒரிஜினல் பிரேக் ஷூவும் வாங்கியாச்சு. அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1500 சம்திங் ஆச்சு. அது ஒரு 1500, இது ஒரு 3000 ரூபாய் ஆச்சா. இப்போ எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் லேபர், 4000 ரூபாய். கொள்ளால இது ஏது ஹோண்டா சிவிக்கா சிட்டி காரு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கேரளா மாடிஃபிகேஷன்லாம் செம்மையாக இருக்குது. எக்ஸாஸ்ட் பாருங்கள், வேறு மாதிரி. சரி கைஸ், நம்ம அங்கே போயிட்டு வண்டி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவோம். கோப்ரோவில் வர சார்ஜ் கம்மியாக இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ எடுத்துகிட்டு போய் ஒரு ஷாப்பில் கொடுத்துட்டு வண்டி சாயங்காலம் தான் தரேன்னாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் ஆச்சு, லேபர்லாம் சேர்த்து. என்னென்ன மாற்றிருக்கோன்னா, ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, அப்புறம் கோன் செட்டு, இன்ஜின் ஆயிலு, அப்புறம் ஃபில்ட்ரு, அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து 4000 ரூபாய், கரெக்டாக 4000 ரூபா. இதுக்கெல்லாம் லேபர் எவ்வளோ தெரியுமா? இதுக்கெல்லாம் லேபர் வந்து 1000 ரூபாய் லேபரம். ரொம்ப பெரிய சர்வீஸ் சார்ஜ்லாம் சொல்ல முடியாது. யமஹா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதுவே ராயல் என்ஃபீல்டு சூப்பர் பைக் வச்சுருக்கவங்கன்னா தெரியும். தம்பி பின்னாடி வரேன்னா இங்கே வந்து ஷோரூம்லாம் நியர்பையில் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதை யோசித்து தான் நான் என்ன பண்ணேன், சரி இங்கேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ வண்டி ரெடி பண்ணிட்டு எப்படியே சென்னைக்கு எடுத்துக்கலாம். சரி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனைனா நம்மளுக்குன்னு ஒரு மெக்கானிக் இருக்காங்க சென்னையில். ஸோ அந்த அண்ணாக்கிட்ட வண்டி கொடுத்துருவேன். இந்த பிரிட்ஜு பாருங்களா, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்குல்ல வெஸ்பா, சரியான கலருங்க, ஆரஞ்சு. வண்டி நம்ம இப்போ 1100. இந்த வண்டியை வந்து சம்திங் 6000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இந்த கடையில் தான் கொடுத்துருக்கேன். அதுதான் ஆரோனிக்கெல்லாம் ரெடி ஆகல ஜடா. Nine 7261912 ഈവനിങ്ങിന് മുമ്പേ റെഡിയാക്കുമല്ലോ. വിളിച്ചാൽ മതിയോ? ഓക്കെ ശരി, പോവാം.
சரி, ஈவினிங் பார்க்கலாம். ஒரு 10 ரூபா ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுவோம். போ இன்ஜின் ஸ்மூத் அல்ல ഈ വണ്ടിയിൽ ഇഞ്ചിൻ സ്മൂത്ത്. கைஸ், வண்டியோட கலர் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல லுக்கு. அவன் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் 4 பேர் நம்மளை தான் பார்ப்பான் கண்டிப்பாக. அது மாதிரி கேர்ள்ஸுக்கெலாம் வந்து ஆப்டான ஒரு வண்டி. இல்லைங்க, ஹில்ஸ் எல்லாம் எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். நல்லா தான் ஏறுது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா வண்டியில் மைலேஜ் இல்லை. அது ஒரே பிரச்சனை தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பொண்ணுங்களாம் ஓட்டு போனால் அதுதான், பசங்களாம் உங்களே தான் பார்ப்பாங்க. இது என்னோடய கசின் தான் ஓட்டுப்போம். காலேஜெல்லாம் எடுத்துகிட்டு போவானா. காலேஜ் எடுத்துகிட்டு போகும்போது அவனை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இந்த ஆரஞ்சு வண்டி வச்சுருக்க பையன், இந்த வண்டியில் பொண்ணுங்க ஃபோட்டோ ஷூட்லாம் എടുപ്പാங்களாം. ഇതിൻ്റെ സ്റ്റിയറിങ്ങിന് ഒത്തിരി ബെൻഡ് ഉണ്ടല്ലേ? അത് ഫ്രണ്ട് ഫോർക്ക് ഒരു ആക്സിഡന്റ് ആയിട്ട് ചേച്ചി കൊണ്ടിട്ടത് അങ്ങനെ ബെൻഡ് ഉണ്ടായിരുന്നു. ബെൻഡ് നൂറ്റെടുത്തത് എന്നാലും പക്ഷെ മാറിയില്ല. ஃப்ரண்ட் ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் பெண்டாக இருக்கும். மற்றபடி வண்டி ஓகே தாங்க. எப்படி இருக்கு பாருங்க. குரோம் ஃபினிஷு, ஆரஞ்சு கலரு. ஸோ சாயங்காலம் நம்ம வண்டி சர்வீஸ் முடிஞ்சோடனே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பீஸ்ட் நிற்குது. பிரேக் அடிக்கும்போது சத்தம் உண்டு, ட்ரக்குன்னு. இந்த കേരട്ടാ ആ എന്നെ ഒന്ന് വിളിച്ചിട്ട് പോയാൽ മതിയാ. അവൻ വിളിക്കുമ്പോൾ ഞാൻ നിന്നെ വിളിക്കാം. അങ്ങനെ പോയി എടുത്തിട്ട് വരാം. വേടാ ബൈ. ശരി ഗൈസ്. വണ്ടി റെഡി ആയിട്ട് கைஸ், நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, பக்கா. இன்னும் வந்து ஒரே ஒரு சின்னோண்டு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். பேக்கில் டிஸ்க்கு பேடு வாங்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பேடு இருந்திருக்கு, பேக்கில் தான் பேடு இல்லை. நான் தலைகீழே பண்ணிட்டேன். அதை எடுத்து மாற்றணும். அந்த 4 நெட்டும் போட்டாச்சு. எல்லாம் வண்டி பக்காவாயிடுச்சு. இப்போ வண்டி ஓட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா புது வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் 1000 ரூபாய் லேபர் வாங்கிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி சென்னை போயிட்டேன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் டேரெக்டாக வீட்டுக்கு போகிறேன். வேறு எந்த ஒரு பிளானுமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பாய்.